சிலுவை யூதருக்கு இடர்களுக்கு எதுவா இருக்கு, சிலுவை கிரேக்கருக்கு பைத்தியமா இருக்கு. அதனுடைய பொருள் என்ன? யூதர் என்பது மதவாதிகள். தேவகுமாரன் அவர் ஒரு பாவமும் செய்யல. தேவன் அவரை கைவிடுவாரா? அவர் தேவனா இருந்தா மனுஷன் அவரை சிலுவையில் அறைய முடியுமா? தேவன் அவரை காப்பாற்றி இருக்கலாமே, சிலுவைக்கு போகாம தடுத்து இருக்கலாமே. அடையாள அற்புதங்கள்லாம் செய்தார், நல்ல பிரசங்கம் பண்ணார், மரித்தோரை கூட உயிரோடு எழுப்பினார். ஆனா தேவன் ஏன் அவரை கைவிட்டார்? அவருடைய பிரசங்கம், அவருடைய வாழ்க்கை, அவர் செய்த அற்புதங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு இடறுதல் இல்லை. அவங்க எதில் இடறாங்க? சிலுவையில் இடறாங்க. இவர் எப்படி தேவனா இருக்க முடியும்? ஏன் தேவன் இவரை காப்பாற்றல? ஏன் தேவன் இவரை கைவிட்டார்? இந்த சிலுவை மதவாதிகளுக்கு இடர்தலா இருக்கு. இட் மேக்ஸ் them stumble. கிரேக்கர்களுக்கு, உலகத்தாருக்கு, ஞானிகளுக்கு அது பைத்தியமாக தோன்றுகிறது. ரொம்ப பைத்தியமா இருக்கு. தன்னை தானே காப்பாற்ற முடியல, இவர் எப்படி நம்மளை காப்பாற்ற முடியும்? இவர் பைத்தியமா இல்ல. சிலுவை உலக ஞானிகளுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. அநேக சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார், அநேக சிலுவை தண்டனைக்குட்பட்டார். இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது கூட அவரோடு கூட இன்னும் 2 பேர் சிலுவையில மரித்தார். பிரியமானவர்களே, ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் எனக்கு நித்திய வாழ்வு என்று இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த சிலுவை தான் தேவ பலனா இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா.